ஹலோ கைஸ், எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த விஷயத்துக்கெல்லாம் ஹைப் ஜாஸ்தியாச்சோம். எப்படி மனுஷங்க இதெல்லாம் தேடி போக ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ தேடி போற விஷயம், இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயம் ஏஐ. இந்த ஏஐனா தான் என்ன, ஏஐ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏஐ ஏஜென்ட்ஸை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஏஐ ஏஜென்ட்னா தான் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது தன்னோட என்விரான்மெண்ட்ல சுத்தி என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸை எடுத்து தென் இட் வில் ஹெல்ப் டு டேக் தி டெசிஷன். அது ஒரு சாஃப்ட்வேரா இருக்கலாம், இல்ல ஒரு ரோபோட்டா கூட இருக்கலாம். ஓகே, இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிம்பிள் ரெஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். இது என்ன பண்ணுனா உங்களுக்கு அப்பப்போ என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் வச்சு உங்களுக்கு ஆன்சர்ஸை கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்போ என்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டுமே அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடல் பேஸ்ட் ஏஜென்ட். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கொஷின் கேட்கும்போது இப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோல் பேஸ்டு ஏஜென்ட். இது ஒரு ஸ்பெஷலைஸான கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கலாமே. பிகாஸ் இதில் எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க். பட் இது கிரியேட் பண்ணதே ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் யூட்டிலிட்டி பேஸ்டு ஏஜென்ட். இது பெஸ்டான ரிசல்ட் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் பேஸ்டு ஏஜென்ட். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஓவர் தி பீரியட்ல நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி அதை லேர்ன் பண்ணி அதோட ப்ராசஸை டெவலப் பண்ணும். இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளா நீங்க சாட் ஜிபிடி எடுத்துக்கலாம். இல்லை இந்த ரெக்கமெண்டட் பேஸ்டு சிஸ்டம்ல வர ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க பார்க்குற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கூட எடுத்துக்கலாம். பிகாஸ் நீங்க என்ன மாதிரியான மூவிஸ் பாக்குறீங்க, என்ன மாதிரியான ரீல்ஸ் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான சஜஷன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இதுவே நீங்க ரோபோட்டிக் சைட்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ற ரோபோட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இதை விட ஜென்சிஸ்கெல்லாம் சொல்ற எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ். இப்போ லான்ச் பண்ணிருக்கிற இந்த ஏஐ வீடியோ கேம்ஸ்ல வர என்பிசி வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சரி, இவ்வளோ சொல்றியே, இந்த ஏஐ ஏஜென்ட்டை எதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட டாஸ்கை எஃபிஷியண்டா பண்றதுக்கு, டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இன்னுமே சூப்பரா ஒர்க் பண்றதுக்கு, ஒரு சில ஒர்க் ப்ராசஸை இன்னுமே என்ஹான்ஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சில ஒர்க் ஸ்பேஸ்க்காக மட்டுமே இல்லாம அக்ராஸ் ஆல் ஓவர் த ஃபீல்ட்லையும் இந்த ஏஐங்கிறது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த சாட்பாட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 24/7 கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்க முடியும். இப்போ ஜென்ரலா நம்மளோட லைஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மெயில்ஸ் வரும். அந்த மெயில்ஸ்ல எது ஆக்சுவல் மெயில், எது ஸ்பேம் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஸ்பேம் மெயில் எது அப்படிங்கறது அதுவே தனியாக ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டேட்டால அனலைஸ் பண்ணும்போது மனுஷங்களை விட இந்த ஏஐ அப்படிங்கிறது நல்லாவே சூப்பரான டெசிஷன்ஸ் எடுத்து ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல நீங்க பிக்சர்ஸை மட்டுமே வச்சு ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி என்ன டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ கண்டுபிடிக்குது. அது போக ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராப்பரா ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனலைசேஷனையும் இந்த ஏஐ ஏஜென்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி அண்ட் டைம் ஸ்பீட் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி இந்த ஏஐ ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா மனுஷங்களை வச்சு எத்தனைக்கு ஃபாஸ்டா ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இந்த ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எல்லா ஃபீல்ட்லையுமே ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்டரா இருக்கு ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல எங்கெங்கெல்லாம் ரோட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த காரை டிரைவ் பண்றது. அது போக இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸை ஒன்னொன்னுமே மனுஷங்க உட்காந்து அலைன் பண்றதுக்கும் இந்த ஏஐ விஷயத்தெல்லாம் யூஸ் பண்றதுனால ஈஸியா அதை அலைன் பண்ணி அடுத்தடுத்து அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த மாதிரியான விஷயத்தையும் இந்த ஏஐ பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பர்சனலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மனுஷங்க கிட்ட கொடுத்து ஒரு ஒர்க்கை நீங்க எத்தனைக்கு கஸ்டமைஸ் பண்றீங்களோ அதை விட பெட்டரா இந்த ஏஐ பண்ணுதாமா.
இதுக்கு நம்ம ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இந்த Amazon, Netflix இந்த மாதிரியான விஷயமே, நீங்க என்ன மூவி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கான ரெக்கமெண்டேஷன் குடுக்குது இல்லையா? அத கூட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த Google வாய்ஸ், Alexa, Siri இது எல்லாமே உங்களோட வாய்ஸ மட்டுமே வச்சு டிடெக்ட் பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன குடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் எத என்ஹான்ஸ் பண்ணுதோ இல்லையோ, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இந்த ஏஐ ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சைபர் த்ரெட்ஸ், இந்த ஃப்ராட்லெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே மனுஷங்களை விட ஏஐ ஃபாஸ்டரா டிடெக்ட் பண்ணிருது. இதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பேங்கிங் செக்டார்ஸ்ல இந்த ஃப்ராட்லெண்டா நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே மனுஷங்களை விட ஃபாஸ்டரா மட்டும் இல்லாம அக்யூரேட்டா இந்த ஏஐ ஏஜென்ட் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது போக ஏஐ பவர்ட் சர்விலியன்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்றதுனால சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டிஸை கூட அந்த ஏஐ ஏஜென்ட் நோட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு படி மேல போனோம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்ல இந்த ஏஐ அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிகாஸ் இந்த ஏஐங்கிறது இன்ஜினியரிங், ஸ்பேஸ், டாக்டர் இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்ட்ல அதோட ரிசர்ச்சை ரொம்பவே ஸ்பீடப் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ ட்ரக் டிஸ்கவரி சிஸ்டம்னால புது மெடிசனை கண்டுபிடிக்க முடியுது. அடுத்து இந்த நாசா மாதிரியான ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ்ல இந்த ஏஐ அப்படிங்கிற ஏஜென்ட்ஸை யூஸ் பண்றதுனால ரிசர்ச் அப்படிங்கிறது இன்னுமே பெட்டரா நடக்குது. அது ரிசர்ச் மட்டும் இல்லாம ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே நம்ம சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த ஏஐ அப்படிங்கிறது மனுஷங்கள மாதிரி ஒர்க் பண்றது மட்டும் இல்லாம மனுஷங்களை விட பெட்டரா யோசிக்கிறது, பாக்குறது, பேசுறது இது எல்லாத்தையும் தாண்டி யோசிக்கிறது, ரிசர்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஃபீல்ட்ல இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதனால மனுஷங்களோட ஒர்க் லோட் அப்படிங்கிறது கம்மியாகணும், ஒர்க்குங்கிறது இன்னுமே ஸ்பீடா எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸோட இன்னுமே பெட்டரா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ ப்ரோஸ் இருந்தாலும் இதுக்கு ஆப்போசிட்டான கான்ஸான விஷயம் நிறையவே இருக்கதான் செய்யுது. அதை பத்தி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கேன். ஸோ பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போக ஏஐ அப்படிங்கிற விஷயத்தை பத்தி உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியுது, ஏஐ ஏஜென்ட்ஸை பத்தி நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்க, இது போக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.